நமஸ்காரம். பருப்பு தேங்காய் பணியாரக்காயை கார்த்திகை தீபத்திற்கும் கல்யாணம், சீமந்தம், பூணல் போன்ற ஃபங்க்ஷனுக்கும் நம்ம செய்கிறோம். கார்த்திகை தீபத்துக்கு வேர்க்கடலையில், முந்திரியில், மனோகரம் இந்த மாதிரியில் பருப்பு தேங்காய் செய்வோம். நான் இப்போ வேர்க்கடலையில் பருப்பு தேங்காய் செய்ய போகிறேன். பருப்பு தேங்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி கூடு கடையில் விற்கிறது, அதை வச்சுட்டு செய்யலாம். இல்லைன்னா கையாலேயும் பிடிக்கலாம். கேஜி கார்ட்போர்டு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் ஒட்டி கூடு மாதிரி செஞ்சு டெம்பரரியாக அதுலேயும் நம்ம பருப்பு தேங்காய் செய்யலாம். அதில் மனோகரம் செஞ்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ செய்முறையை பார்க்கலாம். 1/2 kg வேர்க்கடலையை எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கிறேன். வடிகட்டினோம். இந்த மாதிரி ஜலத்தில் அலம்பிட்டு செய்யும் போது ஈவனா ரோஸ்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடை. வானலியில சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு. விடாம கிளறணும். வறுக்கிறதுக்கு 4-5 நிமிஷம் ஆகலாம். கலர் நன்னா மாறிண்டு வருது. கொஞ்சமா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். மேல் தோல் நன்னா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்ததுனாலே ரோஸ்ட் நன்னா ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுப்பை அணைச்சுடுறேன். 10 நிமிஷம் இப்படியே ஆற விடுறேன். வறுத்த வேர்க்கடலையில ஒரு துணி மேல சேர்த்துக்கிறேன். துணியோட நுனி எல்லா பக்கமும் சேர்த்து மூடிண்டு கையால நன்னா தேய்ச்சி விடுறேன். முறம் இருந்தா அதுலயும் பண்ணலாம். எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுறதுனால தோல் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். முறத்தோட இந்த துணி மேல செய்யறது ரொம்ப ஈஸியான வேலையா தோணும். தோல் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இது அப்படியே ஒரு சல்லடையில கொட்டிக்கிறேன். இந்த சல்லடையோட பிளேட் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சலிக்கும் போது சின்ன சின்ன தோலியெல்லாம் வந்துடும். அந்த 2 பருப்புக்கு நடுவில் இருக்கிற இந்த மூக்கு மாதிரி இருக்கிறதும் அது கீழே விழுந்துடும். நடுவில் மரத்துல புடைக்கிற மாதிரி புடைச்சி விட்டோம்னா பெரிய தோலும் பறந்துடும். ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணதுல இருந்து 2 கப் இந்த வானிலையில சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல இருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துனா ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். விடாம கிளறணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். அடுப்பை அணைச்சிடுறேன். பருப்பு தேங்காய் கூட ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நெய் தடவி விடணும். கூடோட அளவுக்கு ஒரு 10 இன்ச் ஸ்கொயர் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை அப்படியே ரோல் பண்ணி கோன் மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள விட்டுடுறேன். அது நெய்யில் அப்படியே ஒட்டின்றது. இந்த ஜாயிண்ட்டையும் கொஞ்சம் நெய் போட்டு ஒட்டின்ட்டு இந்த மேல இருக்கிறதெல்லாம் வெளிப்பக்கமாக மடக்கி விட்டுடுறேன். அப்போ எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி நெய் தடவின கூடுல பாகோட கலந்த அந்த கலவையை இதில் சேர்ப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுப்போம் வெளியில். சம்டைம்ஸ் ஈஸியாக வரும், சம்டைம்ஸ் ஈஸியாக வராத கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கும். அப்போ இந்த கூடை அடுப்பு தணல் மேலே லேசாக காமிச்சு சூடு பண்ணி எடுக்க வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் சில சமயம் வராத இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது உடையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த பேப்பர் கோன் ஐடியா ரொம்ப சுலபமா எடுக்க முடியும். இப்போ இந்த கோனும் ரெடி ஆயிடுது. ஒரு பாத்திரத்துல 1/2 கப் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜலமும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையட்டும். கரைஞ்ச வெல்லத்தை ஒரு வானலியில சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல வச்சுருக்கேன். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். விடாம கிளற வேண்டாம், அப்பப்ப கிளறி விட்டா போதும். ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் ஜலம் ரெடியா வச்சுட்டு இருக்கணும். இதுல இருந்து கொஞ்சம் பாகு எடுத்து ஜலத்துல சேர்த்துக்கிறேன். உருட்டி பார்த்தா ரொம்ப சாஃப்டா மழமழன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆகணும். இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் ஆனா போதும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே இருக்கணும்.
திரும்ப கொஞ்சம் பாகு எடுத்து விட்டு பார்க்குறேன். இப்போ உருட்டும் போது நல்ல ரவுண்டா பால் மாதிரி வருது, கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கு. இந்த பாலை ஒரு தட்டுல டிராப் பண்ணீங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரும். அதை தான் டங்கு பதம் சொல்றது. இது கரெக்டான பதம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடணும். எல்லாமே கொஞ்சம் குயிக்கா பண்ணணும். நெய் தடவின கரண்டியால எடுத்து இந்த கோன்ல ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். கேப் வராம இருக்கிறதுக்காக மத்தால நல்லா அழுத்தி விடுறேன். கண்டிப்பா அது செய்யணும். நடுவுல ஒரு தடவை மத்தால அழுத்தி விடலாம். கையில அரிசி மாவை தொட்டுண்டு ஃபில் பண்றேன். சூடு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி 2வது கோணும் ரெடி பண்ணிட்டேன். மீதி இருக்கிறதுல உருண்டை பிடிச்சுக்கிறேன். முதல்ல அவ்வளோ அமுக்கல, கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபில் பண்றதுக்காக 1-2 தடவை தான் பண்ணிட்டேன். இப்ப மத்தால மேல நல்லா அழுத்தி விடுறேன். கேப்பே வராத இருக்கும். அப்பதான் இந்த கோன்ல ஃபில் பண்ணி அழுத்தி விடுறது மொத்தம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும் எனக்கு. 1/4 மணி நேரம் ஆற விடுறேன். 1/4 மணி நேரம் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து பாக்குறேன். நீட்டா கோன்ல இருந்து வெளியில வருது. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம செய்யறதுனால ஈஸியா எடுக்க வரும். இப்ப கையால எப்படி பருப்பு தேங்காய் பண்ணலான்னு பார்க்கலாம். நெய் தடவின போர்ட்ல கொட்டின்னு இருக்கேன். இதை 2 பாகமா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் உருண்டைக்கும் தனியா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கையில அரிசி மாவை தடவிண்டு லேசா முதல்ல கோபுரம் மாதிரி பிடிச்சு விட்டுக்கிறேன். இன்னொன்னுத்தையும் அதே மாதிரி பிடிச்சு விடுறேன். கையில நெய்யோ இல்ல அரிசி மாவை திருப்பி தடவிண்டு அழுத்தமா பிடிச்சுட்டு இருக்கேன். கையால அழுத்தி கோபுரமா பிடிச்சிட்டேன். 2மே ரொம்ப அழகா வந்திருக்கு. பருப்பு தேங்காய் உருண்டைகள் எல்லாம் நாமே செய்து கார்த்திகை தீபமேற்றி வணங்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much.